விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு? பின்வருவனவற்றுள் இது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் என்பது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். மதுரை என்பது தமிழ்நாட்டின் பண்பாட்டு நகரம். 1 மற்றும் 2 இரண்டும் சரி. நாமக்கல் வந்து என்னது? தமிழகத்தின் நெற்களஞ்சியம். தவறானது. நாமக்கல் என்பது முட்டை நகரம்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம். அப்போ 3 மற்றும் 4 தவறானது. இது சம்மந்தப்பட்டதை பார்ப்போம். சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட்னு சொல்கிறோம். சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சொல்கிறோம். தமிழ்நாடு வந்து இந்தியாவின் நூல் கிண்ணம் சொல்கிறோம். திருப்பூர் வந்து பின்னலாடைகள் நகரம் சொல்கிறோம். கோயம்புத்தூர் வந்து பம்ப் சிட்டின்னு சொல்கிறோம். சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான்னு சொல்கிறோம். அதே மாதிரி தூத்துக்குடி வந்து தமிழ்நாட்டின் நுழைவாயில். சேலம் வந்து எஃகு நகரம் சொல்கிறோம். இது ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டதற்கு காரணம் என்னென்னா, புதுடெல்லியில் 24/5/2025 நடைபெற்ற நிதி ஆய்வு கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய சிஎம் வந்து கலந்து கொண்டாங்க. ஓகேவா? அப்போ பிரைம் மினிஸ்டரை சந்தித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுவை வழங்கினார். இது வந்து தமிழரசு மேகசினில் வந்து இருக்குது. இது சிலபஸ் டாப்பிக்கில் நமக்கு என்ன வரும்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம், ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், அதில் வரும். ஓகேவா? அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டுடைய சிஎம் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரிடம் ஒரு மனுவை வழங்கினார். அதில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களாக கோயம்புத்தூர் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்பந்தம் அளிப்பது. ஓகேவா? அதில் தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க சில விஷயம். இந்த மதுரையை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதில் தான் கோயம்புத்தூர் மதுரையில் ரயில் திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கணும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூர்னு சொல்லியிருப்பாங்க. கலை பண்பாட்டிற்கு தலைநகரமாக மதுரை இருக்குது. ஸோ இப்போ சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மாதிரி கோயம்புத்தூர் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கையை வந்து தயாரித்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். அப்போ கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.